குட் மார்னிங் பிள்ளைகள். உங்கள் அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். பிள்ளைகள், இன்னைக்கும் டீச்சர் ஒரு புதிய பாடத்தினூடாக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நாம் இன்னைக்கு யாரை பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்படி மனுஷனை உருவாக்குறாங்க அப்படின்றத குறித்து தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஆண்டவர் தன்னுடைய ரூபத்திலையும் தன்னுடைய சாயல்லையும் மனிதனை படைக்கிறாரு. இதை குறித்து தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறாங்க. பிள்ளைகள், மனுஷரை ஆண்டவர் கடவுளுடைய சாயலை உருவாக்குறதுன்னு சொன்னால், ஆண்டோடைய நல்ல குணாதிசயங்கள், ஆண்டோடைய நல்ல எண்ணங்கள், இவற்றை தான் அவர் தம்முடைய சாயலாக வைத்து மனுஷனை உருவாக்குகிறாங்க. சரியா? இப்போ டீச்சர், நான் ஒரு குட்டி கதை ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிள்ளைகள், இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு பிக்சர் தெரியுது. அப்போ அந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். ரைட். என்ன நடக்குதுன்னா, ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் தினமும் ஆற்றங்கரைக்கு போயிட்டு தண்ணீர் கொண்டுகிட்டு வராங்க. ரைட். அப்போ அதில் ஒரு பானை ரொம்ப அழகா இருக்கு. அந்த பானையில் எந்த விதமான உடைவுகளோ சிதைவுகளோ எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு பானை ஓட்டையாகவே இருக்குது. அப்போ அதில் தண்ணி சொட்டு சொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு பானையில் மட்டும் தான் தண்ணி இருக்கு. இப்போ அந்த விவசாயி ஒரு பானையை மட்டும் தான் உபயோகப்படுத்துறாரு. மற்ற பானையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க மாட்டேங்குது அவங்க வீட்டுக்கு வரும்போது. இப்போ இப்படியே நாட்கள் போகுது. இப்போ ஒரு நாள் அந்த நல்ல குடம் ஓட்டையான குடத்தை பார்த்து, அந்த பானையை பார்த்து சொல்லுது, நீ கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நீ பாரு, எல்லா இடத்துலையும் நீ உடஞ்சிருக்க, தண்ணி கொட்டிக்கிட்டு வர, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த குடத்தை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அந்த குடத்தை காயப்படுத்துது. ரைட். அப்போ இப்படியே போகும்போது ஒரு நாள் அந்த விவசாயிக்கிட்ட அந்த ஓட்டையான குடம் கேட்குது, நீங்கள் ஏன் எஜமா என்ன வச்சிருக்கிறீங்க? நான் ஒரு ஓட்டையான குடம், நான் அழகாவே இல்லை, பாருங்க எல்லா இடத்துலையும் ஓட்டையாக இருக்குது, என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன் நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? என்னை வீசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது. அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, அந்த குடத்தை கூட்டி கொண்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வாராரு. சொல்கிறாரு, பாரு, நீ வந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு குடம் மற்ற பக்கத்து அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரியே ஒரு குடம் மற்ற பக்கம் வருது, இன்னொரு குடம் இன்னொரு பக்கம் வருது. ஆனால் அந்த ஓட்டையான குடம் வந்த இடமெல்லாம் பூ பூத்து ரொம்பவுமே அழகா காட்சி அளிக்குது. ஆனால் நல்ல குடம் வந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்கு, தூசி படலமாயும் ஒரே அழுக்காயும் இருக்கு. அப்போ அந்த விவசாயி சொல்றாரு, பாத்தியா, ஏன் நான் உன்னை இவ்வளோ நாள் வச்சிருக்கிறேன்னு சொன்னால், உன்னாலையும் பிரயோஜனம் இருக்கு. நீ எப்படி உடைஞ்சதா இருந்தாலும் நீ அழகா இல்லாட்டியும் உன்னை குறித்து பெரிய திட்டங்கள் இருக்கு பாரு, நீ வந்த இடமெல்லாம் எவ்வளோ அழகா பூத்து குலுங்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. இதே போல தான் பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திட்டங்களுக்காக படைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய சாயலாகவும் எங்களை படைத்திருக்கிறாரு. அப்போ நாம் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களுடையவர்களாக இருக்கணும். நம்ம ஸ்கூல்ல மற்ற பிள்ளைகளை பார்த்து கேலி பண்ணக்கூடாது, உருவ கேலிகள் செய்யக்கூடாது. பிள்ளைகள், நீங்க அப்படி கருப்பா இருக்கிறோம், வெள்ளையா இருக்கிறோம், முடி கொஞ்சமா இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய உருவ கேலிகள் வச்சிருப்போம் இல்லையா, மற்றவங்கள டீஸ் பண்றது. அப்போ அப்படியான காரியங்களில் நாம் ஒரு காலமும் செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் படைக்கப்பட்டது ஆண்டவருடைய சாயல்ல பிள்ளைகள். அப்போ நம்ம எப்பொழுதுமே மனுஷன் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டதுனால நம்ம சக மனிதர்களை நாம் மதிக்க பழகணும் பிள்ளைகள். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். மற்றவங்களை கேலி செய்து அவங்களை கிண்டல் செய்து அவங்களோட மனங்களை காயப்படுத்தக்கூடாது. அதே நேரம் நம்முடைய குறைகளை குறித்து நமக்கு தாழ்வு மனப்பான்கு ஏற்படவே கூடாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடவுள் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்பொழுதும் அந்த திட்டங்களை எண்ணியவர்களாக மாத்திரம் நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை
வாழணும் பிள்ளைகள். ரைட். அப்ப இந்த மனன வசனத்தை நம்ம கண்டிப்பா பாடமாக்கி கொள்ளணும். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். இந்த மனன வசனத்தை நீங்க எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்துக்கொள்ளணும். வைத்துக்கொண்டாதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப விசேஷமானவர்கள். ஏன்னா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய சாயல்ல படைத்திருக்கிறாரு. ஓகேயா பிள்ளைகள்? நாம இப்ப கண்களை மூடி நம்ம ஒரு விசை ஜெபிக்க போகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் கடவுளே, இந்த வேளையிலும் கூட ராஜா, இந்த பாடத்தினூடாக எங்களுக்கு அநேக காரியங்களை நீங்க பேசியிருக்கிறீங்க. மற்றவர்களை கிண்டல் செய்யக்கூடாது, மற்றவர்களை குறை பேசக்கூடாது, எங்களோட இருக்கிற தாழ்வு மனப்பாங்கை நீக்கி உமக்கேற்ற சந்தோஷமான ஒரு நேர்மறையான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஓகே. தேங்க் யூ பிள்ளைகள். காட் பிளஸ் யூ.